அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து இயற்பியல் வேதியியல் பகுதியிலிருந்து ஒரு 50 வினாக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டேர்ம் வைஸாக சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒரு 50 வினாக்கள் இயற்பியல் வேதியியலிருந்து மட்டும் இப்போ முதல்ல கொடுத்துருக்கேன். இதே மாதிரி தொடர்ச்சியாக அடுத்தது உயிரியல் இருந்தும் ஒவ்வொரு டேர்மில் இருந்துமே ஒரு 50 கேள்விகள் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற முறையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மொத்தமாக புக்கை சேர்த்து ஒரு 50 கேள்விகள் நான் டெஸ்ட்டாக வைக்கிறேன். இதில் முதல்ல இயற்பியலில் அளவீடுகள் பகுதியிலிருந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, ஒரு பொருளின் பருப்பொருளின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை நிறை. 2, நிறையின் எஸ்ஐ அலகு என்ன? கிலோகிராம். 3, நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். 4, காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன? வினாடி. 5, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். 6, திரவங்களின் பருமனை அளவிட பயன்படும் பொதுவான அலகு எது? லிட்டர். 7, ஒரு கிலோகிராம் என்பது எத்தனை கிராமுக்கு சமம்? 1000 கிராம். 8, ஒரு சென்டிமீட்டர் என்பது எத்தனை மில்லிமீட்டருக்கு சமம்? 10 மில்லிமீட்டர். 9, பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை எவ்வாறு இருக்கும்? குறைவாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா பூமியை போல 6ல் 1 பங்கு இருக்கும். 10, ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றும் இடப்பெயர்ச்சி என்ன? இடமாறு தோற்றப்பிழை. 11, தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் கருவி எது? ஓடோமீட்டர். 12, மிக துல்லியமாக எடையை கணக்கிட பயன்படும் தராசு எது? மின்னணு தராசு. 13, முற்காலத்தில் மக்கள் நேரத்தை கணக்கிட பயன்படுத்திய சாதனங்கள் எவை? மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம். 14, எஸ்ஐ அலகு முறையில் எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், பன்னாட்டு அலகு முறை. 15, பரப்பளவின் அலகு என்ன? சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர். அங்கே வெறும் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரணும். அடுத்ததா 2வது பாடம் விசையும் இயக்கமும் பாடத்திலிருந்து கேள்வி எண் 16, உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் பொருட்கள் மீது செலுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விசை. 17, தொடுதல் நிகழ்வு இல்லாமல் ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொடா விசை. உதாரணம் காந்த விசை, புவியீர்ப்பு விசை. 18, கால இடைவெளியின் அடிப்படையில் இயக்கம் எத்தனை வகைப்படும்? விடை 2 வகைப்படும். ஒன்று கால ஒழுங்கு இயக்கம், இன்னொன்று கால ஒழுங்கற்ற இயக்கம். 19, ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக மாறி மாறி நகரும் இயக்கத்தின் பெயர் என்ன? அலைவு இயக்கம். 20, பம்பரம் சுழலுதல் எவ்வகை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு? தற்சுழற்சி இயக்கம். 21, மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுவது எவ்வகை இயக்கம்? நேர்கோட்டு இயக்கம். 22, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் என்ன? சீரான இயக்கம் எனப்படும். 23, விசை செயல்படுவதால் ஒரு பொருளில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? பொருளின் நிலை, வடிவம் மற்றும் திசை மாறலாம். 24, ஒரு பொருள் கடந்த தொலைவை அதற்கு எடுத்துக்கொண்ட காலத்தால் வகுக்க கிடைப்பது வேகம். அதாவது வேகம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். 25, வேகத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர் பை வினாடி. 26, ஒரு பறவையின் பறத்தல் அல்லது மக்கள் நெரிசல் மிகுந்த தெருவில் நடந்து செல்வது எவ்வகை இயக்கம்? கால ஒழுங்கற்ற இயக்கம். 27, குடைராட்டினத்தின் இயக்கம் எவ்வகை இயக்கம்? வட்ட இயக்கம். 28, தனி ஊசலின் இயக்கம் எவ்வகை இயக்கத்தை சார்ந்தது? அலைவு இயக்கம். 29, தற்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக பல கடினமான வேலைகளை செய்யும் மின்னணு இயந்திரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ரோபோட்ஸ். 30, ரோபோட்டுகள் பற்றிய அறிவியல் பிரிவின் பெயர் என்ன? ரோபோட்டிக்ஸ். இது வரைக்கும் 2வது பாடம். அடுத்ததா 3வது பாடமான நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பாடத்திலிருந்து பருப்பொருள் என்பது என்ன? குறிப்பிட்ட இடத்தையும் நிறையையும் ஆக்கிரமித்து கொள்ளும் பொருள். 32, பருப்பொருட்கள் எதனால் ஆனவை? அணுக்கள் அல்லது மிகச்சிறிய துகள்களால் ஆனவை. 33, பருப்பொருளின் 3 நிலைகள் யாவை? திண்மம், திரவம், வாயு. 34, குறிப்பிட்ட வடிவமும் குறிப்பிட்ட பருமனும் கொண்ட பருப்பொருள் நிலை எது? திண்மம். 35,
குறிப்பிட்ட வடிவம் இல்லாமல் அது வைக்கப்படும் கொள்கலனின் வடிவத்தை பெறும் பருப்பொருள் நிலை எது? திரவம். 36. மிக எளிதாக அழுத்தத்திற்கு உட்படும் பருப்பொருள் நிலை எது? வாயு. 37. துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை எதில் மிக அதிகமாக இருக்கும்? விடை திண்மம். 38. தூய பொருள் என்றால் என்ன? ஒரே வகையான துகள்களால் மட்டுமே ஆன பொருள் தூய பொருள். 39. ஒன்றுக்கும் மேற்பட்ட பிணைப்பில்லாத துகள்களை கொண்ட பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கலவை. 40. ஒரு திரவத்தில் கரையாத திண்ம துகள்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர்? வடிகட்டுதல். தானியங்களில் இருந்து உமியை பிரித்தெடுக்க பயன்படும் முறை தூற்றுதல். அளவுகளில் பெரியதாக உள்ள வெவ்வேறு திண்ம கூறுகளை கைகளால் தேர்ந்தெடுத்து பிரிக்கும் முறை கைகளால் தெரிந்தெடுத்தல். 43. காந்த பண்புடைய பொருட்களை காந்த பண்பு இல்லாத பொருட்களிலிருந்து பிரித்தெடுக்க உதவும் முறை காந்த பிரிப்பு முறை. 44. துகள்களின் அளவுகளில் உள்ள வேறுபாட்டின் அடிப்படையில் பொருட்களை பிரிக்கும் முறை சலித்தல். 45. நீரில் உள்ள மணல் போன்ற கனமான பொருட்களை சிறிது நேரம் அசையாமல் வைத்திருந்து கீழே படிய வைக்கும் முறை வண்டலாக்கல் செடிமெண்டேஷன். 46. வண்டலாக்கல் முறைக்கு பின் மேலே உள்ள தெளிந்த நீரை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கும் முறை தெளிய வைத்து இருத்தல் டிகண்டேஷன். 47. மிக நுண்ணிய லேசான திண்ம துகள்களை ஒரு திரவத்திலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும் நவீன இயந்திரம் எது? மைய விலக்கு இயந்திரம் சென்ட்ரிஃபியூஜ். 48. துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஈர உடைகளிலிருந்து நீரை வெளியேற்ற பயன்படும் தத்துவம் எது? மைய விலக்கம். 49. நீர்மத்தில் மற்றொரு நீர்மம் கலவாமல் தனித்தனி அடுக்குகளாக நின்றால் அவற்றை என்னவென்று அழைப்போம்? கலவா திரவங்கள். உதாரணம் எண்ணெயும் நீரும். 50. பருப்பொருளின் 4ஆம் நிலை என்று அழைக்கப்படுவது பிளாஸ்மா நிலை. பிளாஸ்மா 3 நிலை நமக்கு தெரியும் இல்லையா? திண்மம், நீர்மம், வாயுன்ட்டு. 4வது நிலை என்ன சொல்லுவாங்கன்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் இயற்பியல் வேதியியல்ல இருந்து 50 கேள்விகள் இதில் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உயிரியலிருந்து ஒரு 50 கேள்விகள் நான் உங்களுக்கு நடத்துகிறேன். தேங்க்யூ.